ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. 65 பொறுத்த வரைக்கும் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுவை நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறோம். சிக்கன் நிறையா எடுத்திங்கன்னா தயிர் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. 1/2 லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் பொழுது அது நல்லா மசாலா பைண்டிங் ஆகிடும். எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த 65க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா ஃபுல்லாக எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம தயிர் முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது சிக்கன் நல்லா ஒரு சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். அதில் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். அது நல்லா அந்த மசாலா சிக்கனில் நல்லா ஊறட்டும். ஸோ அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆயிலில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனை அதில் ஒன்றா போட்டு பொரித்து எடுங்க. நம்ம பொரிக்கும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பொரிச்சிங்க அப்படின்னா வெளியில் நல்ல ரெட் கலர்லையும் உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளியில் கரிஞ்சு போயிடும். உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதே அளவில் செய்யுங்க. இதில் உள்ள மசாலா பிரியாமல் இதே மாதிரி கிடச்சிருக்கும் நமக்கு. பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. சிக்கனும் உள்ளே நல்லா வெந்துடுச்சு. வெளியில் நல்ல ஒரு ரெட் கலரில் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற அதே கலரில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதை இதே போல் நம்ம மிச்ச பெசரி வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் ஆனியன் அண்ட் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் லெமன் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கருவேப்பிலை பொரித்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சிக்கன் உள்ளே வெந்திருக்கு. வெளியில் நல்ல